நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 1000 க்ரோஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கன்னட இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 1000 க்ரோஸை தாண்டி செகண்ட் 1000 க்ரோஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வரிசையில் அடுத்து வரப்போகிற மூவி தான் வந்து த யூஐ வார்னர். ஆக்சுவலாக இந்த யூடியூப் டைட்டிலில் பார்க்கும்போது யூஐ த மூவி அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வார்னர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவே அந்த தம்ப்லைனில் பார்க்கும்போது வார்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு மீனிங் என்னன்னு புரியல. மேபி அதுக்காக ரிலேட்டடாக இருக்குதா என்ன ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த டீசர் கட் கேண்டா நீ ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக இந்த டீசர் கட் ரேண்டமாக தான் பார்த்தேன். பார்க்கும்போது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. விஷுவல் வைஸ் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் எனக்கு கண்டிப்பாக பேசணும்னு தோணுச்சு. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த ஒரு ட்ரெய்லர் கட் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு ஜோக்கரை கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக எனக்கு எதுக்குன்னு தெரியல. பட் அந்த ஜோக்கரை கொல்றதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு இதை காட்டுவாங்க. குளோபல் வார்மிங், COVID-19, இன்ஃப்ளேஷன், ஏஐ, அன்எம்ப்ளாய்மெண்ட், வார்ன்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்கிற இந்த ஒரு பூமியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, இருக்குது, வரப்போகுதுன்றதை காட்டுற விதமாக எனக்கு ஆக்சுவலாக தோணுச்சு. இதை தாண்டி இது இந்த மூவிக்கு எப்படி ரிலேட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மூவி வந்து 2040 நடக்கிற மாதிரின்னு சொல்லி இவங்களே சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஷாட் என்னென்னு பார்க்கும்போது ஒரு வாழைப்பழத்துக்காக நிறைய பேர் வந்து சண்டை போடுறது, பசியும் பட்டினியுமா அதுக்காக அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி அப்படியே வந்து அந்த ஒரு வேர்ல்டு, அந்த இடத்தை அந்த ஒரு இடம் எப்படி இருக்குன்றதை காட்டினாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் விஎஃப்எக்ஸ் விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக அது பார்க்கும்போது கடைசி உலகப்போர் ஹிப்ஹாப் ஆதியண்ணன் நடித்தாங்கல்ல, அந்த ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு விஷுவல். அதை தாண்டி இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது KGF 1 and 2 அந்த படத்தோட ஒரு கலர் டோனை வந்து இதில் நல்லாவே பார்க்க முடியுது. ஒரு பாதி போர்ஷன் அந்த ஏழைங்க இருக்கிறதுக்கு பார்க்கும்போது எனக்கு KGF 1 பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது இந்த பேலஸ் சீன்லாம் வரும்போது ராக்கி பை அந்த ஒரு பேலஸில் இருப்பார்ல, அந்த ஒரு டோன் அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் வர சீன் என்னென்னு பார்க்கும்போது ஃபுட்டு கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரக்கில் வருவாங்க. அந்த ட்ரக்கில் பார்க்கும்போது ஒரு நம்பர் பிளேட்டில் ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக இந்த ஒரு கான்செப்டில் தான் போகும்னு நான் நினைக்கிறேன். 2040 இதே ஒரு கான்செப்டில் போகுதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் பற்றி அதிகமாக பேச பிடிக்கல. ஸோ அதனால் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் லாஸ்ட்டில் நான் பேசணும்னு நினச்ச விஷயமும் இதுதான். ஒரு மிஷின் கன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு ஏழைங்களை சுடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சீனில் வந்து மிஷின் கன்னை தான் எடுத்துகிட்டு வந்து சுடணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே வந்து நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக ஆக்சுவலாக அந்த ஒரு மிஷின் கன்னை எடுத்துகிட்டு வந்து சுடுறதே வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு எல்லாருக்கும். லோகேஷ் கனகராஜ் அதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணது அவரே அடுத்த படத்தில் கூட யூஸ் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கு ஒரு லிங்க் இருந்தால் பரவாயில்ல. இந்த ஒரு இடத்துல வந்து அவர் மிஷின் கன்னு தான் எடுத்துகிட்டு வந்து சுடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிஸ்டல் இருந்தால் கூட இந்த ஒரு சீனை வந்து முடிச்சிருக்கலாம். பட் அந்த ஒரு இடத்துல போய் மிஷின் கன்னு தான் எடுத்துகிட்டு சுடணுமான்றது அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கன்ஸை வச்சு இப்போல்லாம் நிறைய படத்தில் சுடுற மாதிரி சீன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்குதா இல்லை உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, அந்த மாதிரி உண்மையாக உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஓப்பனிங் தமிழ்நாட்டில் இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு படம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி தப்பிச்சிடும் இந்த படம். இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதை தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் பிடிச்சிச்சானு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.